ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் தான். ஸோ நம்ம பார்த்துட்டு வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா NIRF ரேங்கிங்கில் வந்த காலேஜஸ் தான். 1லேருந்து 100க்குள்ளே வந்த காலேஜஸ் லிஸ்ட் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொன்றா. அந்த வகையில் இந்த வீடியோவில் IIT வேலூர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த காலேஜோட லொக்கேஷன், என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க, என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, பிளேஸ்மெண்ட்டுக்காக ஆஃபர் பண்ணிட்டு வர கம்பெனிஸ்லாம் என்ன, ஒவ்வொரு வெப்சைட்லேயும் இந்த காலேஜ்க்காக கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஃபர்தரான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்த காலேஜ் பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1984 எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கக்கூடிய காலேஜ் தான் இது. AICTE அப்ரூவ்டும் வாங்கியிருக்கு, UGC ரெகனைஸ்டும் ஆகியிருக்கு. இது ஒரு டீம்டு டு பி யூனிவர்சிட்டி தாங்க. NACAல A++ கிரேடும் வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா AACSB ஏ கிரெடிஷன் வாங்கியிருக்கு. NABLன்னு இந்த ஏ கிரெடிட் எல்லாமே ஆகியிருக்குங்க. இவங்களோட லொக்கேஷன் வேலூர் கேம்பஸ், திருவலம் ரோட், காட்பாடி, வேலூரில் தான் லொக்கேட் ஆகியிருக்கு. ஸோ ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா NIRF ரேங்கிங்கில் 2021 13th ரேங்க்கில் வந்திருக்கு, 2022 9th ரேங்க்கில் வந்திருக்கு, 2023 8th ரேங்க்கில் வந்திருக்கு, 2024 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10th ரேங்க்கில் வந்திருக்கு, 2025 14th ரேங்க்கில் வந்திருக்குங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ரேங்கிங்க்கு வந்திருக்குங்க. ஸோ இன்ஜினியரிங் கேட்டகரிக்கு இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் 16th ரேங்க்கில் வந்திருக்குங்க 2025. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்கங்கிறத பற்றி தாங்க நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. என்னென்ன கோர்சஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு BARC வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்ததாக BBA கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. BBAலே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஃபிட்னெக் மேனேஜ்மெண்ட், ஜென்ரல்ன்ட்டு வந்துட்டு இந்த கோர்சஸ் வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் BCA பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்ததாக பேச்சுலர் ஆஃப் டிசைனில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இதுக்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 4 years கிட்ட வருதுங்க. ஃபுல் டைம் கோர்ஸாக தான் எல்லாமே வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்ததாக BSc ஹார்ன்ஸில் அக்ரிகல்ச்சரல் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் BTechல பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டெக்னாலஜி, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், எஜுகேஷன் டெக்னாலஜி, Artificial Intelligence and Robotics, Cyber Physical Systems, Cloud Computing and Automation, Gaming Technology, Electrical and Computer Science Engineering, Embedded System, Electronics and Computer Engineering, Manufacturing Engineering, E-Commerce Technology, Artificial Intelligence and Machine Learning, Cyber Security, Data Analytics, Health Informatics, Cyber Security, Data Analytics, Health Informatics, இந்த மாதிரி நிறைய வந்து கோர்சஸ் வந்து இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா BTech ப்ளஸ் மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது BTechம் MTechம் வந்து கம்பைன் பண்ணி வந்து இந்த கோர்ஸில் அவைலபிளாக ஆகி இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா MBA தான் ஆஃபர் பண்ணுறாங்க. MBAலேயும் நிறையா ஸ்பெஷலைசேஷன்ஸ் கொடுக்குறாங்க. பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ், ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்னு வந்துட்டு இருக்குங்க. அது MCA வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து LLM கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் கார்ப்பரேட் லா, இன்டர்நேஷ்னல் லா அண்ட் டெவலப்மெண்ட், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லான்னு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்ததாக MTechல பார்த்தீங்கன்னா அப்ளைட் காம்புடேஷனல் ஃப்ளூயிட் டைனாமிக்ஸ், ஆட்டோமேட்டிவ் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, CAD/CAM, கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோமேஷன், இந்த மாதிரி நிறையவே கோர்சஸ் வந்து இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்ததாக MTech ப்ளஸ் PhD கம்பைன் பண்ணி ஆஃபர் பண்ணுறாங்க. BCom ஆஃபர் பண்ணுறாங்க. BScயில் நிறையா ஸ்பெஷலைசேஷன் தராங்க. BSc ப்ளஸ் MSc வந்து கம்பைன் பண்ணி ஆஃபர் பண்ணுறாங்க. MArc, மாஸ்டர் ஆஃப் டிசைனில் இண்டஸ்ட்ரியல் டிசைனு, MScயில் நிறையா ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது. MSW, PhDன்னு இந்த மாதிரி எல்லா கோர்சஸுமே இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த காலேஜில் வந்துட்டு ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் எல்லாமே இதுதான். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து இந்த காலேஜில் இருக்குங்கிறத பற்றி தான். ஸோ ஆடிட்டோரியம் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. கிளாஸ் ரூம்ஸ், கம்ப்யூட்டர் லேப்ஸ், ஜிம் ஃபெசிலிட்டிஸ், ஹாஸ்டல், லேப் ஃபெசிலிட்டிஸ், லைப்ரரி, செக்யூரிட்டி, ஸ்போர்ட்ஸ், வைஃபை கேம்பஸ், இந்த மாதிரியான எல்லா வகையான ஃபெசிலிட்டிஸுமே கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் பிளேஸ்மெண்ட்டுக்கு ஆஃபர் பண்ணுற கம்பெனிஸ், டாப் ரெக்ரூட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், விப்ரோ, TCS, IBM, டெக் மஹிந்திரா, அசென்ச்சர், Cognizant, HCL Technologies, Amazon, Oracle, Deloitte, Mahindra & Mahindra, ITC, Tata Motors, Asian Paints, Microsoft இந்த மாதிரி ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜாக பார்த்தீங்கன்னா 1.2 crore per annum வரைக்குமே வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க. அதே ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா 9.90 lakh per annum வரைக்குமே ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில்
ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரேட்டிங்ஸ் பற்றி தாங்க. ஸோ ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் பேட்ச் வெப்சைட்டில் கொடுத்துருக்க ரேட்டிங்ஸ் 4.2 அவுட் ஆஃப் 5 ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே வந்து சிக்ஷா வெப்சைட்டில் கொடுத்துருக்க ரேட்டிங்ஸ் 4.2 அவுட் ஆஃப் 5 ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த காலேஜ்க்கு. ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது காலேஜ் ரிலேட்டட் டவுட்ஸ், கோர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. எந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.